Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Advanced 2024 பேப்பர் 1ல செக்ஷன் 4 தான் my dear students பார்க்க போறோம். இந்த வீடியோ தான் நான் ரொம்ப நாளா எடுக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் my dear students. ஏதோ ஒரு காரணத்தினால என்னால எடுக்க முடியாம தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவை ஃபாஸ்டா முடிக்கிற my dear students. ஓகே, இப்போ வாங்க ஏற்கனவே நான் வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டுமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க my dear students. இங்க வந்து பாருங்க செக்ஷன் 4. செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்சிங் லிஸ்ட் பை டியர் ஸ்டூடண்ட்ஸ் மொத்தம் 4 क्वेश्चन இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா JEE அட்வான்ஸ்ட் நீங்க போறீங்கன்னா செக்ஷன் 4 விட்டே கொடுத்துறாதீங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் பை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அவ்வளோ ஜாலியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா போதும். அதாச்சும் ஒரு ஆப்ஷன் கரெக்டா உங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஓரளவு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் பை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. First question solve பண்ணுவோம் my dear students. 14th question மொத்தம் 4 question இருக்கு. 17 ஓட முடியுது my dear students. இப்போ first question, let alpha and beta be the distinct roots of the equation x square plus x minus 1 is equals to 0. Consider the set t is equals to 1 comma alpha comma beta my dear students. இது வந்து t னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா. இப்ப நீங்க இந்த ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும்ல அவசியம் இல்லை பை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா அதுக்கான அவங்க மெத்தடும் அவங்க வந்து சொல்ல நீங்க வந்து கண்டுபிடிச்சி ஆகணுங்கிறதுக்கான தேவை நமக்கு வந்து இல்லை. ஸோ இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான தியரிஸ் கொஞ்சம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும் பை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வரும் -1. அதுவே ஆல்பா பீட்டானா 1. அதாச்சும் இந்த தியரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். எங்க எப்படிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு லைன் முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை நான் டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன்னா Ri பொதுவா Riனா ரோ 1 ரோ 2 அப்படி வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இங்க Ri இப்போ ரோ 1னா அந்த ரோ 1ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சம் பண்ணணும். ரோ 2னா ரோ 2ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சம் பண்ணணும். அததான் சொல்லிருக்காங்க. அதுவே சிஜேனா அதே தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். காலம்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சம் பண்ணணும். ஓகே, இதுதான் வட்டி நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ். அந்த சாரி மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப சளி பிடிச்சிருக்கனால எனக்கு வாய்ஸே ஒழுங்கா வரல. ஸோ சிஜேங்கிறப்ப அந்த காலம்கான சப் சொல்லிருக்காங்க. இதுதான் வட்டி நமக்கு பேசிக் டெஃபினிஷன் கொஸ்டின்ல இருக்குது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வாங்க மேட்சிங் த லிஸ்ட்ல நம்ம வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் m is equals to aij 3x3 மேட்ரிக்ஸ். அதேதான் ஆல் என்ட்ரிஸ் வந்து t ல இருக்கிறதா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் ri is equals to cj is equals to 0 வரணும். ஸோ நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ri cj அதாச்சும் 3x3 மேட்ரிக்ஸ்ல எல்லா எலிமெண்ட்ஸும் நான் t ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும். ரோ சப் பண்ணால் 0 வரணும். காலம் சப் பண்ணால் எனக்கு 0 வரணும். அப்படி வர்றதுக்கு எனக்கு எத்தனை மேட்ரிசஸ் அப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் டீல பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 ஆல்ஃபா பீட்டான் இருக்கு. இதுக்கு தான் நான் இங்கே சொன்ன ஆல்ஃபா பிளஸ் பீட்டா விட்டு -1 பை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த இடத்துல 1 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் நான் சப் பண்ணனா எனக்கு வந்து 0 வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, எந்த டவுட் இல்லை மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதே தான் காலமுக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து காலமும் எனக்கு வந்து 0 வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ரோ சம்பனால் 0 வரணும், காலம் சம்பனால் 0 வரணும். இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ரோ வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஏதாச்சும் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். n ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ரோக்கு சொல்றேன். இங்க ஆல்பா பீட்டா 1ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து இங்க 1 ஆல்பா இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப ரோவும் 0 காலமும் எனக்கு 0. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு சேமா வந்தாதான் நமக்கு வந்து ரோ காலம் ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்வியஸா 0 வரும். ஓகே, ஸோ அப்படி நம்ம பாக்குறப்ப ரோக்கு இப்படி நான் வந்து 6 வேஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ரோ வந்து நான் மாத்தி எழுதுறதுக்கு. அதாச்சும் இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா 1 நான் அடுத்து கீழே வைக்கலாம், இதை மேலே வைக்கலாம். அடுத்து ரோ 1 ரோ 2 நான் மாற்றி எழுதலாம். அடுத்து ரோ 2 ரோ 3 மாற்றி எழுதலாம். அடுத்து ரோ 3 ரோ 1 மாற்றி எழுதலாம். இப்படி எனக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ளாரியே
3 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்கு. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 6. இதே லாஜிக் தான் நான் இதை மாத்துறேன்னா காலமும் மாறும். ஏன்னா எனக்கு காலமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணலனா கூட நான் வந்து கண்டுக்க மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க மென்ஷன் பண்ணதுனால இது ஒரு 3 ஃபேக்டோரியல் 6 + 6 = 12. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ பிக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ புரியலனா திரும்ப ஒரு கிளான்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், கொஞ்சம் ட்ரிக் தான், ஆனா ஓரளவு பார்த்தா வேல்யூபிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்பதான் வந்து நீங்க மேட்ச் த ஃபாலோயிங்கான அட்வான்டேஜை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், பீக் வந்து 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சே நம்ம வந்து பாதி ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ பி = 2னா இங்க 4 இருக்கு, ஏடி ஒமிட்டட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பிசி இருக்கு. ஸோ இந்த பிசில எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, கியூக்கு 4 4, எஸ்க்கு 5 5, ஏன் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ ஆருக்கு 1 3. ஸோ இப்ப நான் ஆருக்கு 1 வருமா 3 வருமா அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அசால்ட் மை டியர். ஸோ வாங்க இந்த ஆருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஆருக்கான என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் வந்துட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, A = -A டிரான்ஸ்போஸ். இதுதான் வந்துட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பைகாட்டா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கான தியரியும் யூஸ் பண்ணுவோம். இப்போ டிட்டர்மினன்ட் எல்லாமே நான் ஒன்று சொல்றேன். ஸோ மேட்ரிக்ஸ் சச் தட் AEJ, அதாச்சும் அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே டீல இருக்கிறது தான். ஸோ நமக்கு வந்து தெரியும் ஸ்கியூ சிமெட்ரிக்னா டயகனல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லா 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் இங்கே டினோட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல XYZனா நமக்கு வந்து லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அந்த லாஜிக்ல கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இவங்க சொன்ன லாஜிக்ல நான் எடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இப்படி எடுத்து இதை சால்வ் பண்ணி ஃபைனலா நான் இவ்வளோன்னு கண்டுபிடிக்கன்னா பண்ணக்கூடாது. ஓகே, நான் என்ன சொல்லிருக்கேன், தியரியில ஸ்ட்ராங்கா இருங்க. ஸ்ட்ராங்கா இருந்து அதை எவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். இந்த இடத்துல எம் இருக்கு. ஸோ டைனல் எலமெண்ட் 0 வந்துன்னு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் m = 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் m = 0 அப்படின்னா ஒன்று கன்சிஸ்டண்டா இருக்கும், இல்லை இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். அப்படி கன்சிஸ்டண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா யூனிக் சொல்யூஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ யூனிக் சொல்யூஷன் கிடையாதுன்னா இங்க 1னா 1 வராது, இன்ஃபினிட் மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இங்க மேபி 1 இல்லாம ஒரு 2 இருந்தாலுமே நான் ஸ்ட்ராங்கா இன்ஃபினிட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல டிட்டர்மினன்ட் m = 0ங்கிறதுக்கு நமக்கு இங்க 3 எலிமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கொண்டு வந்தீங்கனாலுமே சால்வ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் வரும். 3மே வேற வேற, ஒன்னொன்றுக்குமே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கும். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்ப சால்வ் பண்ணுங்க, பிராக்டிஸ்க்கு பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டிட்டர்மினன்ட் m = 0 அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் ஒன்னு கன்சிஸ்டண்டா இருக்கும், இல்ல இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் நெவர் இன்கன்சிஸ்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பொழுதுமே இன்கன்சிஸ்டண்டா இருக்காது, ஆப்வியஸா அது வந்து கன்சிஸ்டண்டா மாறிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், இந்த கொஸ்டினுக்கு, இந்த மேட்ரிக்ஸ்க்கு, இந்த செட்டுக்கு எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இல்லைனாலுமே இதெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே, ஸோ இதுக்கு நான் பென் எடுக்கல, பேப்பர் எடுக்கல, நான் ஜஸ்ட் இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் டிட்டர்மினன்ட் m = 0ன்னு எழுதுன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் தான் பார்த்தே நீங்க சொல்லிடலாம் இதுக்கான ஆன்சர் இன்ஃபைனைட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு லெஸ் தென் 2 minutes அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா சால்வ் பண்ணீங்கன்னா, நான் வந்து சொல்லிருக்கேன் JEE அட்வான்ஸ் நீங்க மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் எடுத்துக்கலான்ட்டு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க இதெல்லாம் டைம் சேவ் பண்ணி கஷ்டமா இருக்க ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க, நானா வந்துட்டு உங்களுக்கு இதோட நிப்பாட்டுறது இல்லை, உங்களுக்கு மற்ற 2 ஆப்ஷனுக்கான ரீசனும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இதை பேஸ் பண்ணி ஒரு JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்கலாம். அதனால உங்களுக்கு ஃபுல் எல்லாமே வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து
ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் எஸ்க்கு வந்து 5-0ன்ட்டு. ஆனா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சச் தட் ஆர் ஐ, அதாச்சும் ரோவை சம் பண்ணா 0 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். நமக்கு வந்து வழக்கம் போல தான் டீலேருந்து மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டானுங்க. ஸோ டீலேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னா 1 ஆல்ஃபா பீட்டா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி நான் ஆல்ஃபா பீட்டா 1 அந்த மாதிரி நான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஆர்ஐ இப்போ வந்து எந்த ஒரு ரோவை நான் சம் பண்ணாலும் எனக்கு வந்து 0 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு லாஜிக் பண்றேன். இதை திரும்ப வந்துட்டு நீங்க சார் நான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கல, நான் போய் ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன், ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சி இதுல சப்ஸ்டியூட் பண்ணி நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணி அவ்வளோ கஷ்டம்லாம் படவே வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலனாலும் சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு ஜாலியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து பாருங்க, காலம் 1 எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், C1 plus C2 plus C3. ஓகே, இப்போ வந்து நான் காலம் 1 எப்படி எடுத்துக்கிறேன், காலம் 1 plus காலம் 2 plus காலம் 3 நான் எடுத்துக்கிட்டேன்னா 0 0 0ன்னு வந்துடும். ஏன்னா 1 plus ஆல்ஃபா plus பீட்டா தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆல்ஃபா plus பீட்டா -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லா 0னா இந்த மேட்ரிக்ஸ் நான் டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், 0 தான் வரும். நீங்க கஷ்டப்பட்டு 0ன்னு கண்டுபிடிக்காத, ஈஸியா கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 0. அடுத்து இவன் Qக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Qக்கு வந்து 4. இது எப்படி சார் அப்படின்னா, இதுவும் சேம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிட்டோ, ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த இடத்துல இந்த நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இங்கே பார்த்தப்பே ஆர்ஐ சிஜே = 0னா நமக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ அதை தான் இவனுங்க சொல்லாமல் சொல்லிருக்கானுங்க. ஸோ சிஜேல என்ன எடுக்கிறனோ அதே தான் வந்துட்டு எனக்கு, ஏன்னா A = A டிரான்ஸ்போஸ். அப்போ நான் சிஜே = 0னா ஆர்ஐ = 0 ஆப்வியஸா வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வித் ஆல் என்ட்ரிஸ் இன் டி சச் தட் சிஜே = 0. ஆனால் நமக்கு என்ன சொல்லிட்டானுங்க, நான் வந்துட்டு ஆர்ஐ வந்து நான் கண்டுக்கல, அது ரோல் எனக்கு 0 வருதா வரலையான்னு, அது ஆப்வியஸா வருதா அது வந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு வந்து காலம் மட்டும் தான் எனக்கு வந்து 0 வரணும். அப்ப அதுக்கு நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் அப்படின்னா எவ்வளவு பாசிபிள்னா 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 ஃபேக்டோரியல் வேஸ், அவ்வளவுதான். ஸோ 3 ஃபேக்டோரியல் வேஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் நம்பர் ஆஃப் வேஸ்னாலே 3 ஃபேக்டோரியல் தான். அது ஒரு மேட்ரிக்ஸ் வந்துடும், அதை வச்சு நீங்க 6 மேட்ரிசஸ் வந்து டிஃப்ரெண்டா எழுதிடலாம். ஸோ அதனால 6 வேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி மேபி டவுட்டா இருந்துச்சுன்னா திரும்ப இதே மேட்ரிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காலம் மட்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரோவும் கேட்டாங்க, காலமும் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து காலம் மட்டும் எனக்கு 0 வரணுங்கிறப்ப நான் இதை மட்டும் மாத்தி எழுதினாலே எனக்கு வந்து மேட்ரிசஸ் கிடைச்சிடும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி மேபி புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன், என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இன்னும் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றேன். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்க கிராஃப் மட்டும் பக்காவா வரைஞ்சிருங்க, அந்த டயக்ராம் ரொம்ப ஈஸியா சிம்பிளா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதான் கிராஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் y = 2x டச் a circle with center 0, alpha, alpha greater than 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சர்க்கிளை வரைகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சர்க்கிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஏன் அப்படின்னா 0, ஆல்ஃபா. ஸோ இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல தான் வரும், 0 எக்ஸ் ஆக்சிஸ் 0ங்கனால ஆல்ஃபா வந்து கிரேட்டர் than 0, அப்போ பாசிட்டிவ். இந்த சைடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல இங்க நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் 0, ஆல்ஃபா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு சென்டர் 0, ஆல்ஃபா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இத ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டச் பண்ணி y = 2x. அப்போ y = ஆக்சுவலா x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். இருந்தாலும் அது வந்து இப்படி டச் பண்ணி இப்படி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் இங்க ஆரிஜினை டச் பண்ணி வரும். ஓகே, ஸோ இந்த இடத்த இது வந்து டச் பண்ணுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா A1. இதுதான் R மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேடியஸ். இப்போ இதே இது இப்படியே போறது, இங்க வந்துட்டு B1 அப்படின்னு வருது. ஸோ எனக்கு A1 B1 வந்துட்டு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ லெட் ஆல்ஃபா பிளஸ் ஆர் = 5 + √5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், A1 B1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ஃபா ஆர் A1 B1 இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் ஆர் கொடுத்துருக்கானுங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த லைன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இது வந்து y = 2x. இது ஆக்சுவலா பார்த்தா ஸ்லோப் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 2x - y = 0 இப்படியும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாச்சும் இப்போ நமக்கு இந்த 0, ஆல்ஃபாவையும் இந்த லைனையும் வச்சு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அதாச்சும் ஆரை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ஆரை கண்டுபிடிக்க மூலமா ஆல்ஃபா ஆர் ரெண்டுத்தோட வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்க 0, ஆல்ஃபா 2x - y அது ரெண்டுத்துக்கான ஒரு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a1 ஒரு நிமிஷம் a1x plus b1y plus c = 0 இப்படி இருக்குன்னா நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன். a1x plus b1y plus c divided by square root of a1 square plus b1 square. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த xyக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் அதாச்சும் டிஸ்டன்ஸ்னா டி வேணா ஆர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து புரியும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஆர் = இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் a1x plus b1y. இப்போ இங்கே 0, ஆல்ஃபா இருக்கு. நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x டேர்ம் 0 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஆல்ஃபா ஏன்னா மாடுலஸ் இருக்கு டிவைடட் பை இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர். a1 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் 4 + 1 5. ஸோ r = 2. ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ஃபா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r. ஓகே, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்கான ஒரு ரிலேஷன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஆல்ஃபாவோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு என்னது ஆல்ஃபா பிளஸ் ஆர், ஆல்ஃபா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r இங்கே பார்த்தீங்கன்னா 5 + √5 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்துலேருந்து ஆரை காமனாக வெளியே எடுக்கிறோம். √5 + 1. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா √5 காமனாக வெளியே எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ √5 + 1. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டேன்னா r = √5 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ r = √5னா இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா ஆல்ஃபா = 5. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆரோட வேல்யூ √5. ஓகே, இப்போ வாங்க நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ஸோ PQ பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 5, ஆல்ஃபா = 5, பிக்கு வந்து 4 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ARC BDயை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஆருக்கு வந்து √5. ஸோ பிக்கு வந்து 2 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சாரி, Qக்கு வந்து 2. ஸோ AC ரெண்டுமே 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ RS மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ A1 கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சொல்றேன்னு கேளுங்களேன். இப்போ நம்ம டயக்ராம்ல வரைஞ்சோம். இப்போ வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A1 எனக்கு வந்து டவுட்டே வேண்டாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். இங்கே நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல பாருங்க 2, 4 மட்டும்தான் ரெண்டுமே பாசிட்டிவ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்க பாசிட்டிவ் டேர்மே வைக்கல. நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப A1 5 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்காக சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக டிக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஸோ 2, 4 ஆன்சர் அவ்வளோதான். ஸோ A1 இப்போ வாங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுவோம். A1க்கு என்ன சொன்னேன் 2, 4. அப்போ வந்துட்டு ஆரோட வேல்யூ வந்துட்டு 5 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சு போச்சு ஜாலியா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ தான் வந்து நம்ம ஸ்லோப் அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான ஸ்லோப் என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், m = 2. ஏன்னா y = mx + c அந்த ஃபார்மேட்ல m = 2னா இது வந்துட்டு நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே,
இது வந்து இன்டர்செக்ஷன்ல வர ஒரு லைனுங்கிறனால இதனுடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா m is equals to -1/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 2னா இது வந்து -1/2. இதுதான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது -1/m அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதாச்சும் ஸ்லோப்பை ஒரு பாயிண்ட் இன்டர்செப்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஃபார்ம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்க எழுதலாமா, y minus y1 is equals to m into x minus x1. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல 5 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ y minus y1, ஸோ y minus y1, y minus 5 is equals to m வந்து -1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x1 வந்து 0. ஸோ இப்போ y minus 5 is equals to -1/2x. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு இதுக்கான ஸ்லோப் அந்த ஃபார்ம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து வேணும், a1 தான் எனக்கு வந்து வேணும். அப்போ என்னதுன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோப் ரெண்டுமே எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணுறேன், இந்த y equals to 2x இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. 2x minus 5 equals to -1/2x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 5 கொஞ்சம் கொண்டு வந்து எக்ஸ்லாம் ஒரு சைடாக கொண்டு வரேன். ஸோ 2x plus x/2 equals to 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஸோ 4x 5x is equals to 10 ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5x is equals to 10, x is equals to 2. ஓகே, ஸோ x is equals to 2னா y is equals to 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய வேல்யூ 2,4. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சதான் 2,4ங்கிறத இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2,4 கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ b1 எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு டயாமீட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு மிட் பாயிண்ட்டே எனக்கு வந்து கரெக்டாக தெரியும், சென்டர் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க 0,5. ஒரு சைடு எனக்கு தெரியும், இன்னொரு சைடு எனக்கு வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மல் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும், x1 plus x2 divided by 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல x1 பார்த்தீங்கன்னா 2, x2 தான் எனக்கு வந்து வேணும். 2 plus x2 divided by 2 is equals to 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பார்த்தோன்னா x2 ஓட வேல்யூ -2. ஓகே, இப்போ அடுத்து வாங்க நம்ம வந்துட்டு y2 கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ y1 பார்த்தீங்கன்னா 4 plus y2 divided by 2 is equals to இந்த இடத்துல 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 2s are 10, -4 6. So y2 is equals to 6 my dear students. So இங்க b1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -2,6 my dear students. So இப்போ ஆப்ஷன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 3. So b1 ஓட வேல்யூ வந்து 3 my dear students, -2,6. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் முழுசா நம்புறேன் my dear students. ஸோ எப்படி ஆப்ஷன்ஸ் மூலமா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன், ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே முழுசா நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். கொஞ்சம் ஓரளவு ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டு லைனுமே இன்டர்செக்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்போ இன்டர்செக்டா இருக்குன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் ஜீரோவா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரிபிள் ப்ராடக்ட் ஜீரோனா நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிடுறேன். இது L1 எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது L2, இது L1, இது வந்து L2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். L1க்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க -11, -21, -29. அடுத்து L2க்கு கொடுத்துருக்காங்க -16, -11, அடுத்து -4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கான டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதான் 1, 2, 3. அடுத்து இதுக்கான டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க 3, 2, காமா. எப்படி இதை காமாவை கண்டுபிடிக்க சொல்லுவானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த இன்டர்செக்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் லெட் R1 be the point of intersection. இந்த L1 R1 ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் தான் R1 சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் O நமக்கு வந்து ஆரிஜின் சொல்லிட்டாங்க. n கேப்புங்கிறது நார்மல் வெக்டார் நமக்கு வந்து தெரிஞ்சது தான் L1 L2. இது ரெண்டு பாயிண்ட்டுக்கான
நார்மலே நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கோப்ளானர் வெக்டார் அப்படிங்கிறதுனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான காமன் வெக்டார் அதையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா மைனஸ் பண்ணோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து நார்மல் லாஜிக் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப -5y வெக்டார் 25j வெக்டார். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க டிட்டர்மினன்ட் இன்டர்செக்ட்டுங்கிறனால டிட்டர்மினன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -5 10 25. இப்போ அடுத்து 1 2 3 அடுத்து 3 2 gamma my dear students. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் காமிச்சிடுறேன். ஸோ gamma ஈக்குவல்ஸ் டு my dear students காமாவோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் n cap கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க அதையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து OR1 டாட் n cap my dear students. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்காது my dear students. ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆப்ஷன்ஸ் வச்சு விளையாட முடியாது my dear students. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ -5 2 gamma equals to 0. Triple product is equals to 0. இங்கே வந்துட்டு 25 மைனஸில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸில் வந்துருச்சுன்னா -4 அப்போ வந்துட்டு -100 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல +30 +90 இருக்குது 120 120 -100 வந்துட்டு 20 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 20 அந்த சைடு போயிடுச்சுன்னா -20 ஆகிடும். இங்கே வந்து -20 காமா இருக்குது. ஸோ காமா ஈக்குவல்ஸ் டு 1. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடைசி ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல -20 காமான்னு வரும் ஈக்குவல்ஸ் டு -20 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ ஏன்னா +120 -100 20 அந்த சைடு போச்சுன்னா -20. ஸோ அதனால இதனுடைய வேல்யூ வந்துட்டு எனக்கு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே காமாவோட வேல்யூ. ஸோ காமாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3. ஓகே இப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏசிடின்னு 3 இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா Qக்கு 4 1 இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆப்வியஸாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதில் செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் காமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n கேப் கண்டுபிடிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். n கேப்பும் வந்து ரொம்ப ஈஸி தான். n கேப்புக்கு வந்து நம்ம இந்த 2 டைரக்ஷன் வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் n கேப் கண்டுபிடிப்போம். ஸோ n கேப்புக்கு டிட்டர்மினன்ட் I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் 1 2 3 அடுத்து 3 2 1. ஏன்னா காமாவோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 -6னா -4 I வெக்டார். அதுக்கப்புறம் -J வெக்டார் 1 -9 ஸோ +8J வெக்டார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் +k 3 -6 ஸோ -4k வெக்டார். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த n வெக்டாருக்கு நம்ம கேப் எடுக்கணும். நார்மல் கேப் அதாச்சும் n கேப் அப்படின்னா இந்த வெக்டாரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துருவோம். ஸோ F4 எடுத்துட்டோம்னா -I வெக்டார் +2J வெக்டார் -2k வெக்டார். ஓகே ஸோ இந்த இடத்துல -I வெக்டார் +2J வெக்டார் -2k வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்னிடியூட் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈஸி தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஸோ இந்த இடத்துல 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி இந்த இடத்துல வந்து -k வெக்டார் தான் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப -1 2 ஸ்கொயர் 4 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸோ n கேப்போட வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் n கேப்போட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து நான் -4 காமனாக வெளியே எடுத்தேன்னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ மாறி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ Q = 4. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க அகைன் செக் பண்ணுவோம்.
ஸோ q equals to 4 my dear students. q equals to 4ல 3 ஆப்ஷன் இருக்கு, நோ யூஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் சால்வ் பண்ணுவோம். OR1 இதுதான் my dear students நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ OR1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம டைரக்டா L1க்கு லாம்டா, L2க்கு மியூ, இது ரெண்டுத்தோட வேல்யூவும் வச்சு நம்ம வந்துட்டு OR1 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் OR1 டாட் n கேப் அதனுடைய வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ OR1 ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு L1 ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் L1 L2, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம லாம்டா மியூன்னு எடுத்துக்கிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி XYZ அந்த ஃபார்ம் தான் நமக்கு வந்து R1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாம்டா கண்டுபிடிச்சாலும் சரி, மியூ கண்டுபிடிச்சாலும் சரி, நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ L1 அதாச்சும் எல்லாமே R1 தான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் L1க்கு நான் இந்த இடத்த எழுதிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் x is equals to lambda minus 11. ஓகே, அடுத்து yக்கு நான் எழுதிக்கிறேன் y is equals to 2 lambda minus 21. அடுத்து z is equals to 3 lambda minus 29. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மியூவோட அதே XYZ கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுமே R1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க இப்போ 3 மியூ அதுக்கப்புறம் வந்துட்டு மியூ மைனஸ் 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் XYZ. இதுவுமே R1ல வரும், இதுவுமே R1ல வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டுமே XYZ அதனால. ஓகே, இப்போ வாங்க இதுல எந்த ரெண்டு நம்ம எடுத்து ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸையும் ஒய்யும் நம்ம எடுத்துப்போம். ஸோ லாம்டா மைனஸ் 3 மியூ. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 3 மியூ இன்சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 3 மியூ, மைனஸ் 11 அன்சைட் கொண்டு போனா பிளஸ் 11 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 5. ஓகே, ஸோ இப்போ இங்க 2 லாம்டா மைனஸ் 2 மியூ ஈக்குவல்ஸ் டு இங்க இருக்க மைனஸ் 21 அந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் 21 மாறிடும். ஸோ 10 மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு நான் என்ன பண்றேன், மைனஸ் 2 லாம்டாவால மல்டிப்ளை பண்றேன். ஸோ மைனஸ் 2 லாம்டா. ஸோ இந்த இடத்துல பிளஸ் 6 மியூ. ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 10 அப்படின்னு வந்துடும், ஏன்னா மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா கேன்சல் அவுட் ஆயிடும். 4 மியூ ஈக்குவல்ஸ் டு 20 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மியூ ஈக்குவல்ஸ் டு 5. ஓகே, ஸோ மியூ ஈக்குவல்ஸ் டு 5னா இப்போ OR1 இல்லை, வெறும் R1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ R1 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மியூ நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு மைனஸ் 1, அதுக்கப்புறம் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் R1. இதுவே OR1 ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெக்டார். ஸோ அவ்வளோதான். ஸோ OR1னா மைனஸ் I வெக்டார் மைனஸ் J வெக்டார் பிளஸ் K வெக்டார். ஸோ இப்போ OR1 நம்ம வந்து பார்ப்போம். ஸோ OR1 இஸ் ஈக்குவல்ஸ் டு இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ OR1க்கு வந்து 1. ஸோ ஆருக்கு வந்துட்டு 1ம் 3 இருக்கு, ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பாசிபிள் வேல்யூ ஆஃப் OR1 டாட் n கேப் இது ரெண்டுத்தையும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் மைனஸ் I மைனஸ் J K இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதையும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து இவங்க ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது 1 மைனஸ் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்துட்டு இவங்க எப்படி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து மாற்றிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி மாற்றிட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க வெக்டாரோட வாங்க நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ I வெக்டார் டிவைடட் பை ரூட் 6 மைனஸ் 2J டிவைடட் பை ரூட் 6 plus K vector divided by root 6. இப்போ my dear students multiply பண்ணோம்னா 1 divided by root 6 அடுத்து plus 2 divided by root 6 minus 1 divided by root 6. So minus 1 plus 1 cancel ஆயிடும். இப்போ 2 divided by root 6 my dear students. இதுக்கான ஆன்சரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து root 3 by 2 root 2 by 3 அப்படின்னு பார்த்தா ஈஸி my dear students. இப்போ 2 நான் எப்படி எழுதலாம்னா root 4 divided by root 6 எழுதலாம். ஸோ root 4 divided by 6. ஸோ இதை சால்வ் பண்ணா 2 by 3 my dear students. ஸோ எஸ்ஸுக்கு வந்து 5. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் my dear students. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர்.
கரெக்ட் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பிக்கு 3. ஸோ எஸ்ஸுக்கு வந்து 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால வந்துட்டு நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புறேன். அப்படி புரியலனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்போ எனக்கு டைம் ஸ்லாட் முடிய போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஒரு ரஃப் ஐடியா ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அப்படி உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் இதை மட்டும் தனியாக இன்னொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இது எவ்வளோ ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைம் இல்லை, ரெண்டல் ஸ்டுடியோ, அதனால தான். இப்போ பாருங்க 17th கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் லிஸ்டிங். இந்த இடத்துல 0 1 1ன்ட்டு ஒரு இடத்துல ஒரு மாதிரி 0 1ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது மட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும்னா எங்க இருக்குன்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூ. ஸோ கியூக்கு ஏ சிக்கல்ஸ் டு 1 அப்படின்னு வந்துச்சு, மற்ற எல்லாம் 0னா ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்கானே இவன் வந்துட்டு சின்ன பையன். யாரோட சின்ன பையன்? இவனோட பெரிய அண்ணன் யாருன்னா நமக்கு தோஸ்து. அவர் யாருன்னா எக்ஸ் ஸ்கொயர் sin 1/x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் வந்து நமக்கு தோஸ்து, இவரோட குட்டி பையன் தான் இவன். ஸோ இவரும் சேம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா இவனை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் sin 1/x, அதுவே 0, மற்ற எக்ஸ் இக்குவல் 0னா இது 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே எக்ஸ் நாட் இக்குவல் 0னா இப்படி வந்துடும். இதுலேயே எக்ஸ் இவன் எப்படி வருவானா எக்ஸ் ஸ்கொயர் sin 1/x, x greater than 0 my dear students. அதுவே minus x square sin 1/x, x less than 0 my dear students. இப்படினா இப்படி வந்துருவான். மற்றது எல்லாத்துக்குமே வந்து 0ன்னு வந்துருவான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் கிராஃப் இமேஜின் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் இது வந்துட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டினியூஸ், sin 1/x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இதில் கண்டினியூஸ் கொடுக்கல. இவங்க வந்து முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து கண்டினியூஸ், அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நீங்க லிமிட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். h+0 அதே மாதிரி h-0 ரெண்டு எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா எக்ஸிஸ்ட் ஆகும், டவுட்டே வேண்டாம். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியபிளுக்கு நீங்க வந்து நார்மல் ஃபார்முலா எடுத்து எழுதலாம். ஆனா இந்த இடத்துல தான் நீங்க வந்து பிராக்டிஸ்ல, அதனால தான் சொன்னேன் ப்ளே வித் கிராஃப் புக் வாங்கி படிங்க. உங்களுக்கு கிராஃப் ஞாபகத்துல இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் ஷார்ப் எஜ்ஜே வராது. அதாச்சும் நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நான் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் பர்டிகுலர் பாயிண்ட்ல. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் mod x ஃபங்க்ஷன். ஷார்ப் எஜ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு நமக்கு என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல நான் டிஃபரன்ஷியபிள். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல ஷார்ப் எஜ் வரவே வராது. அதனாலதான் இங்க mod x ஆகும், குழப்பறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. mod x வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு நான் டிஃபரன்ஷியபிள் நினைப்பீங்க. ஆனா x mod xங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபங்க்ஷன், ரெண்டு பேருமே ஒண்ணுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ நானும் அவனும் வேற வேற இல்லடா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷார்ப் எஜ் வராது. இந்த क्वेश्चन Qக்கான ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, H is differentiable on R. சோ இதுக்கு வந்து 1 to 1 வருமா அப்படி உங்களுக்கு டவுட் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 1 ஃபங்க்ஷன் sin ஃபங்க்ஷனாலே 1 to 1ல வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏனா ஒரு வேல்யூக்கு நிறைய வேல்யூஸ் எடுக்கும். நமக்கே தெரியும் கிராஃப்ல ஒரு கிராஃப் இருக்குன்னா அந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையனா ஒரு இடத்துல தான் வெட்டணும். ஆனா sin 1/x அப்படி இருக்காது, இந்த மாதிரி இப்படிலாம் போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால 1 to 1 வராது, on to ஃபங்க்ஷன் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்துட்டு எனக்கு எங்க லைன் வரைஞ்சாலும் வெட்டணும், இந்த ஃபங்க்ஷனும் வெட்டாது. ஏன்னா sin 1/xங்கிறப்ப இவங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. x not equal 0க்கு தான் அந்த மாதிரி, மற்ற எல்லாமே x is equal 0னா 0க்கு வந்துடும். sin 1/x வந்துட்டு ஒரு லிமிட்டெட் ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன். அதனால on toங்கிறது இவங்க வந்துட்டு r to r, ஆறுல இருந்து ஆறுக்கு போகுது. ஸோ பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ பெருசு இது வந்து கவர் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆன் டூ வராது. அடுத்து ரேஞ்ச் இதெல்லாம் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு அதாச்சும் Qக்கான ஆன்சர் வந்து 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம g of x மட்டும் தனியா கிடைக்கிறான்னு பார்ப்போம். D-ல இருக்கான். ஸோ அவனுக்கான இது எங்க இருக்கு? S-ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ S-க்கு வந்துட்டு இவனை வந்து நம்ம பார்க்குறோம். இவனுக்கான கிராஃப் நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவனும் ஜாலி. இங்க வரையறேன். இப்ப பாருங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், d equals to 1 minus 2x இந்த இடத்துக்கு மட்டும், மற்ற எல்லாத்துக்கும் 0ன்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப
நல்லா பாருங்க. ஸோ மைனஸ் 2x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் எக்ஸ் அப்படின்னாலே நமக்கு இப்படி வர கிராஃப் இப்படி வந்துடும். ஸோ இப்படி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற எல்லா இடத்துக்கும் எனக்கு வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன் வராது, on-to ஃபங்க்ஷன் வராது. அடுத்து டிஃபரன்ஷியபிளுக்கு முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் ஹச் எப்படி இருக்குன்னா 0லேருந்து 1க்குள்ளார இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதனுடைய ஆன்சர் எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்ஸுக்கு 4, கியூக்கு 3. ஸோ கியூக்கு 3, எஸ்ஸுக்கு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். சி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ பிக்யூ ரெண்டுமே இதே லாஜிக் தான், செக் பண்ணி பாருங்க. எனக்கு டைம் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டீடைல் சொல்யூஷன் வேணா கேளுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.